கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 13. சகோதரி சாரதாமணி. சர்வோத்தம சாஸ்திரிக்கு அன்றிரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. கதைகளில் வரும் காதலர்களைப் போல எப்பொழுது இரவு தொலையும் பொழுது விடியும் என்று அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார். காலையில் முதல் காரியமாக தமது மனைவியை அழைத்து, நேற்றிரவு ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப நன்றாக இருந்தது. அப்படிப்பட்ட நாடகம் நான் பார்த்ததே இல்லை. இன்று இரவு உன்னையும் அழைத்து போக உத்தேசித்திருக்கிறேன், வருகிறாயா என்றார். உங்களுக்கே இவ்வளவு கருணை பிறந்து ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் மாட்டேன் என்றா சொல்லுவேன்? அதற்கென்ன போவோம். ஆனால் இன்றைக்கு அந்த பெண் அபிராமியை பார்க்க வேண்டாமா என்றால் மீனாட்சி அம்மாள். பார்த்தால் போகிறது, ஏன் அவளையும் நாடகத்திற்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றாலும் போவோமே. என் மனதில் உள்ளதை அப்படியே தெரிந்து கொண்டு விட்டீர்களே. ஆனால் உங்கள் தமக்கை சாரதாமணி என்ன சொல்வாரோ என்னவோ, ஒரு மாதிரி கிறுக்காயிற்றே, அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொன்னாலும் சொல்வார். ஆமாம், அவளிடம் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாளைக்கு எங்களுடன் இருக்கட்டும், நாளைக்கு கொண்டு வந்து விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் போயிற்று. போலீஸ்காரர்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய பத்தினி. சாஸ்திரி அன்றெல்லாம் வெகு சுறுசுறுப்பாக இருந்தார். நாடக கொட்டகைக்கு போய் 10-15 வரிசைக்கு பின்னால் 3 சீட்கள் ரிசர்வ் பண்ணினார். முன் வரிசையில் இடம் காலியாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் பிடிவாதமாக வேண்டாம், பின் வரிசையில்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர் போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கமிஷனரை பேட்டி கண்டு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். இப்படி பல காரியங்கள் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். சாயங்காலம் அவரும் அவர் மனைவியும் சரஸ்வதி வித்யாலயத்திற்கு சென்றார்கள். அந்த வித்யாலய தலைவி சகோதரி சாரதாமணி நமது சாஸ்திரியினுடைய ஒன்றுவிட்ட தமக்கை. அவருடைய தகப்பனார் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து காலம் சென்றவர். துரதிருஷ்டவசமாக சாரதாமணியின் மன வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமானதாக இல்லை. கல்யாணமான 2-3 வருஷத்திற்கு அப்புறம் அவருடைய கணவன் யாரோ ஒரு சட்டைக்காரியுடன் கப்பலேறி சிங்கப்பூருக்கு போய்விட்டான். அப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. இவ்வாறு பெரும் துர்பாக்கியத்திற்கு ஆளான சாரதாமணிக்கு அவருடைய தகப்பனார் நிறைய சொத்துக்கள் வைத்துவிட்டு காலம் சென்றார். சாரதாமணியும் நாளடைவில் தம்முடைய துக்கத்தை மறந்து சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். தம்மை போலவே பொது ஊழியத்தில் பற்றுக்கொண்ட இன்னும் சில ஸ்திரீகளுடன் சேர்ந்து இந்த சரஸ்வதி வித்யாலயத்தை அவர் ஆரம்பித்தார். நாளடைவில் மற்றவர்களுடைய சிரத்தை குறைந்து போய்விட வித்யாலயத்தின் பொறுப்பு முழுவதும் கடைசியாக அவர் மேலேயே சார்ந்துவிட்டது. அப்படி சார்ந்தது முதல் வித்யாலயத்தில் அவருடைய சிரத்தையும் பன்மடங்கு அதிகமாயிற்று. அவரது உலகமே வித்யாலயத்திற்குள் அடங்கிவிட்டதென்று கூறலாம். ஒரு சங்கீத வித்வான் நன்றாக பாடுகிறார் என்று யாராவது சொன்னால் அவர் நமது வித்யாலயத்திற்கு ஒரு பெனிஃபிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா என்று கேட்பார். யாராவது ஒரு தலைவர் சென்னைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டார், அவர் வித்யாலயத்திற்கு வர செய்ய உடனே முயற்சி செய்ய தொடங்கிவிடுவார். யாராவது ஒரு வக்கீலுக்கு நிறைய வரும்படி வருகிறது என்று கேள்விப்பட்டால் அவரிடம் நமது வித்யாலயத்திற்கு ஏதாவது நன்கொடை வசூலிக்க வேண்டுமே என்று யோசனை செய்வார். யாராவது ஒரு பெண் முதல் வகுப்பில் BA பாஸ் செய்தால் என்று அறிந்தால் அவளை நமது வித்யாலயத்தில் வாத்தியாராக செய்துவிட்டால் தேவலை என்றுதான் எண்ணமிடுவார். இத்தகைய அவருடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராதலால் சாஸ்திரி பேச்சின் ஆரம்பத்திலேயே, சாரதா, இந்த வித்யாலயத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் எதற்காக ஜீவித்து இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. இப்பேற்பட்ட உத்தமமான காரியத்திற்கு ஒரு உதவியும் செய்யாத ஜன்மமும் ஒரு ஜன்மமா என்று புகழுரையும் ஆத்ம நிந்தனையும் கலந்து கூறினார். அது அண்ணா, அப்படி சொல்கிறாய்? நீயும் தான் ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறாயே. அந்த பெண் அபிராமியை எங்கள் வித்யாலயத்திற்கு அனுப்பியதே ஒரு பெரிய உதவிதானே என்றார் சகோதரி சாரதாமணி. ஆனால் அந்த மாதிரி உதவி இன்னும் எத்தனையோ பேர் உங்களுக்கு செய்ய தயாராக இருப்பார்கள். பெண்களை அனுப்பி வைப்பதுதான கஷ்டம் என்றாள் மீனாட்சி. அப்படி இல்லை அம்மா, அபிராமியை போன்ற புத்திசாலி பெண்ணை அனுப்பி வைத்ததே ஒரு உதவிதான். நிஜமாகவா? அவள் சமத்தாக இருக்கிறாளா? அபிராமி ரொம்ப சமத்து. வித்யாலயத்திலேயே சங்கீதத்தில் அவள்தான் முதல். இப்பொழுது வித்யாலயத்து பெண்களை கொண்டு ஒரு நாடகம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு வேண்டிய பாட்டுகள் எல்லாம் இவள்தான் இட்டு கட்டுகிறாள். அடடா, எவ்வளவு நன்றாக இருக்கின்றன. இதை கேட்க ரொம்ப திருப்தியாக இருக்கிறதக்கா. எப்படியாவது அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் அவள் எங்களோடு இருக்கட்டுமே, அழைத்து கொண்டு போய் நாளைக்கு கொண்டு விட்டு விடுகிறோம் என்றார் சாஸ்திரி. சாரதாமணி, அதற்கென்ன, பேஷாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அபிராமை அழைத்தவர ஒரு பெண்ணை அனுப்பி வைத்தார். அந்த பெண் விஷயத்தில் ஒரு சிரமம் இருக்கிறது. திடீரென்று நினைத்து கொண்டு அழத் தொடங்கி விடுகிறாள். அப்பொழுதெல்லாம் அவளை சமாதானம் செய்வது பெரும் கஷ்டமாக இருக்கிறது. அவளுடைய அண்ணன் சங்கதி என்ன ஆயிற்று என்று கேட்டார். இன்னும் அகப்படவில்லை என்றார் சாஸ்திரி.
அதற்கென்ன, ஒரு நாளைக்கு பிடித்து அந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவீர்கள். உடனே போலீஸ் இலாகாவிற்கு ரொம்ப கித்தாப்பு வந்துவிடும். பின்ன என்ன சொல்கிறாய் அக்கா? திருடர்களை பிடித்து ஜெயிலுக்கு அனுப்பாவிட்டால் சமூகம் எப்படி நடைபெறும்? ஆமாம், திருடர்களை எல்லாம் பிடித்து ஜெயிலுக்குள் அனுப்புவதென்றால் முதலில் இந்த ஊரில் இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜிகள், வக்கீல்கள், உத்தியோகஸ்தர்கள், சட்டசபை மெம்பர்கள் எல்லோரையும் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீயும் நானும் கூட போக வேண்டியதுதான். மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார்? நம்முடைய கையால் உழைத்து பாடுபட்டு சம்பாதிப்பதை தவிர பாக்கி விதத்தில் பெறும் சொத்துக்கள் எல்லாம் திருட்டுத்தான் என்கிறார். அந்தபடி பார்த்தால் இன்றைய தினம் பங்களாக்களில் வாழ்ந்து மோட்டார் சவாரி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் முதலிலே ஜெயிலுக்கு போயாக வேண்டும் இல்லையா? சாரதா, இவ்வளவு பெரிய தத்துவம் நமக்கு கட்டி வராது. அது வருகிற பொழுது வரட்டும். ஆனால் இன்னொரு விதத்தில் நீ சொல்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சாதாரணமாக ஜெயிலுக்கு போகிற திருடர்களை விட வெளியில் இருக்கும் திருடர்கள் தான் அதிகம். இதை கேள். எங்கள் ஜில்லாவில் ராவ் சாஹிப் சட்டநாத உடையார் என்று ஒரு பெரிய மனுஷர் இருக்கிறார். அவர் சுங்கத் திருடர் என்பது எல்லோருக்கும் தெரியும். காரைக்காலில் இருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் வரி கொடாமல் சாமான் கொண்டு வருவதுதான் அவருக்கு வேலை. இதிலேயே கொழுத்த பணக்காரராகிவிட்டார். ஆனாலும் அவரை இதுவரையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. முதலிலே போலீஸையே கையில் போட்டுக்கொண்டு விடுகிறார். அது முடியாமற் போனால் கொஞ்சம் மனசாட்சியுள்ள போலீஸ்காரன் நடவடிக்கை எடுக்க முயன்றால் மேஜிஸ்ட்ரேட்டுகள் அவர் பக்கம். தப்பி தவறி மேஜிஸ்ட்ரேட்டும் யோகியராக இருந்துவிட்டால் உடையார் இன்னும் மேலே போய் காரியத்தை ஜெயித்து கொண்டு வந்து விடுகிறார். எங்களுக்குத்தான் அசிட்ட பட்டம் கிடைக்கிறது. 2 மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு மோட்டார் கேஸில் அவர் கலந்ததிலிருந்து நல்ல ருசி இருந்தது. ஆனாலும் பிரயோஜனமில்லை. 2 நாளைக்கு முன்பு அவருக்கு ஹானரரி மேஜிஸ்ட்ரேட் வேலை கொடுத்திருப்பதாக பத்திரிகைகளிலே வெளியாகி இருக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறாய்? என்னத்தை சொல்வது? உங்கள் உடையாரை போன்ற எத்தனையோ உடையார்கள் நமது சமூகத்தில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் விமோசனம் ஒன்றே ஒன்றுதான். மகாத்மா சொல்கிறபடி அவர்களும் கையால் உழைத்து ஜீவனம் செய்ய வேண்டும். ஒருவருடைய உழைப்பை கொண்டு இன்னொருவர் வாழ்வு நடத்துவது என்பது கூடாது. இந்த நோக்கத்துடனே தான் வித்யாலயத்தில் எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களுடைய கைவேலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையே, வாருங்கள் காட்டுகிறேன் என்று சகோதரி சாரதாமணி சொல்லி சாஸ்திரியையும் அவருடைய மனைவியையும் வித்யாலயத்தை சுற்றி காட்ட அழைத்துச் சென்றாள். குயில் பாட்டு. அபிராமியை நாம் பார்த்து 1 வருஷத்திற்கு மேலாகிவிட்டதல்லவா? திருப்பரம் கோவிலிருந்து சென்னைக்கு போகும் ரயிலில் ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாளுடன் அவளை நாம் கடைசியாக பார்த்தோம். இப்பொழுது சரஸ்வதி வித்யாலயத்தில் மதில் சூழ்ந்த விஸ்தாரமான தோட்டத்தின் ஒரு மூலையில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு மரமல்லிகை மரத்தின் அடியில் ஏறக்குறைய சம வயதுடைய ஒரு தோழியுடன் அவளை காண்கிறோம். ஒரு நிமிஷம் அபிராமியை அடையாளம் கண்டுபிடிப்பது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. முன்னே அவளை நாம் பார்த்த பொழுது இன்னும் குழந்தையாகவே இருந்தாள். இப்பொழுது யுவதியாகிவிட்டாள். முன்னே பட்டிக்காட்டு பெண்ணைப் போல பாவடை தாவணி அணிந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது காலேஜ் மாணவியைப் போல ஜோராக பின்னால் தலைப்பு தொங்கவிட்டு புடவை உடுத்தி கொண்டிருந்தாள். தலைமயிரை கோண வகிடு பிளந்து தளர்ச்சியாக பின்னிவிட்டுக் கொண்டிருந்தாள். முகத்தில் இருந்த குறுகுறுப்பு மட்டும் அப்படியே இருந்தது. எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிசயத்துடன் மிரண்டு விழிக்கும் கண்களும் அப்படியே மாறுதலின்றி இருந்தன. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு சற்று தூரத்தில் ஒரு கிணறும் அதை சுற்றி சில கமுகு மரங்களும் இருந்தன. அந்த மரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு குயில் குக்கு குக்கு என்று கூவிற்று. அபிராமி, பெலஹரியில் ஒரு குயில் பாட்டு பாடுவாயே, அதை பாடு என்றாள் லலிதா. அபிராமி பாடத் தொடங்கினாள். நெடிது வளர்ந்து அடர்த்தியாக தழைத்திருந்த மரமல்லிகை மரத்தின் மேல் சற்று பலமான காற்றடிக்க அதிலிருந்த புஷ்பங்கள் பொலபொலவென்று உதிர்ந்து அபிராமியின் மேலும் அவள் தோழியின் மேலும் விழுந்தன. பார் அபிராமி, உன்மேல் புஷ்பம் மாறி போய்கிறது. உன்னுடைய பாட்டை கேட்டுவிட்டு தேவர்கள்தான் பூமழை பெய்கிறார்கள் போலிருக்கிறது என்றாள் லலிதா. இப்படி சொன்னவள் அபிராமியின் கண்களில் ஜலம் துளிர்த்திருப்பதைக் கண்டு மனம் கலங்கி, இதென்ன அபிராமி, உன் கண்களிலே ஏன் ஜலம் வருகிறது? இவ்வளவு உருக்கமாக கூப்பிட்டும் அந்த வேலவன் வரவில்லையே என்றா என்பதாக பாதி கவலையுடனும் பாதி பரிகாசமாகவும் லலிதா கேட்டாள். லலிதா, திருப்பரம் கோவிலில் நானும் என் அண்ணனும் சந்தோஷமாக இருந்த காலத்தில் இந்த பாட்டை நான் இட்டுக்கட்டினேன். அதை திருப்பி திருப்பி பாடச் சொல்லி கேட்டு அவன் சந்தோஷப்படுவான். கடைசி நாள் அன்றைக்கு கூட என்று அபிராமி கூறி மேலே பேச முடியாமல் விம்மினாள். சற்று இரு அபிராமி, ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்ன என்று லலிதா நாலா பக்கமும் கலக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. வேறு யாரோ விம்மி அழுதாற் போலிருந்தது. என்னுடைய பிரம்மையோ அல்லது பக்கத்து சாலையில் நான் யாராவது அழுது கொண்டு போகிறார்களோ எனக்கு தெரியவில்லையே என்றாள். அபிராமிக்கு என்னவோ அன்று பழைய ஞாபகங்கள் பொங்கிக் கொண்டு வந்தன. லலிதா, பாவி, நான் இங்கே சௌக்கியமாக இருக்கிறேன். சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு காலம் கழிக்கிறேன்.
முத்தையன் எந்த காட்டில் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ. ஐயோ, என் அண்ணன் உலகத்தில் ஒருவருக்கு ஒரு தீங்கும் நினைக்காதவன். அவனுக்கு வந்த கஷ்டமெல்லாம் இன்னால்தான். ஆனாலும் நான் இங்கே சுகமாக இருக்கிறேன் பகவானே என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டிருந்தாள். ஏன் அபிராமி, உன்னை நீயே அனாவசியமாக நொந்து கொள்கிறாய்? உன் அண்ணனுடைய தலைவிதி அது. திருட்டு கொள்ளையில் ஒருவன் இறங்கின பிற்பாடு அவனை பற்றி கவலைப்படுவதில் என்ன பிரயோஜனம்? லலிதா, உனக்கு என்ன தெரியும்? என் அண்ணனா திருடன்? அவனா கொள்ளையடிக்கக்கூடியவன்? ஒரு நாளும் இல்லை. எல்லாம் போய் நான் பிறந்த வேலை அவன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது. அவள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது தூரத்திலிருந்து அபிராமி என்று கூப்பிடும் ஒரு குரல் கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பெண் வந்து, அபிராமி, இங்கே என்ன செய்கிறாய்? உன்னை தோட்டமெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறேன். யாரோ திருப்பரம் கோவிலிலிருந்து மனுஷால் வந்திருக்கிறாளாம். அம்மாள் உன்னை உடனே கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார்கள் என்றாள். சாஸ்திரியும் அவர் மனைவியும் அபிராமியை சந்தித்தது குறித்து அதிகம் விஸ்தரிக்க வேண்டிய அவசியமில்லை. எத்தனையோ தினங்களுக்கு பிறகு தன்னுடைய ஊர் மனுஷர்களை கண்டதும் அபிராமிக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அவர்கள் தங்களுடன் ஒரு நாள் இருக்கும்படி அழைத்த பொழுது உற்சாகத்துடன் சென்றாள். நாடகம் பார்க்க போகவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். அன்றிரவு நாடக கொட்டகையில் ஏற்கனவே ரிசர்வ் செய்திருந்த இடங்களில் 3 பேரும் சென்று உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தவுடனே சாஸ்திரி சுற்றுமுற்றும் பார்த்தார். அவருக்கு பின்னால் 2 வரிசை தள்ளி 4-5 ஆசாமிகள் சேர்ந்தாற்போல உட்கார்ந்திருந்தார்கள். குறிப்பிட்ட சந்தேகத்தின் மூலம் அவர்கள் போலீஸ்காரர்கள் என்பது அவருக்கு தெரிந்து போயிற்று. அபிராமி நாடகத்தின் ஆரம்பம் முதலே மிக்க ஆவலுடன் பார்த்து வந்தாள். ஆனால் மேடைக்கு திருடன் வந்ததிலிருந்து அவள் மகுடியின் சங்கீதத்தினால் கட்டுண்ட பாம்பை போல ஆனாள். கண்ணை கூட கொட்டாமல் அவனை பார்த்த வண்ணம் இருந்தாள். இடையிடையே அவளுடைய தேகத்தில் இன்னதென்று விவரிக்க முடியாத படபடப்பு உண்டாயிற்று. அப்பொழுதெல்லாம் பக்கத்தில் இருந்த மீனாட்சி அம்மாளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். கமலபதி கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது, காது பேசுவோர் வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறது, வாய் காரியம் இருக்கிறதோ இல்லையோ பலரிடத்திலும் பேசுகிறது. ஆனால் கண்ணானது ஒருவரை பார்க்கும் பொழுது மற்ற யாரை பார்க்கும் பொழுதும் அடையாத இன்பத்தை அடைகிறது. அவர் பேசுவது சாமானிய விஷயமானாலும் அவருடைய குரலில் விசேஷமான இனிமை இராவிட்டாலும் அவருடைய வார்த்தையை காது தேவாமிர்தத்தை பருகுவது போல பருகுகிறது. அவரிடத்தில் பேசும் பொழுது வாய் குளறுகிறது, நாக்கு கொஞ்சுகிறது. இதெல்லாம் அன்பின் அடையாளம். ஆனால் இவ்வன்பு எப்படி பிரிக்கிறது என்றாலோ அது தேவ ரகசியம், மனிதரால் சொல்ல முடியாது என்று லைலா மஜ்னூன் கதையாசிரியர் வாவேசு ஐயர் சொல்கிறார். காதலுக்கு மட்டுமின்றி சிநேகத்திற்கும் இது ஒருவாறு பொருந்துவதை காண்கிறோம். சில பேரை வாழ்நாள் முழுவதும் பார்த்து பழகி கொண்டிருந்தாலும் அவர்களுடன் நமக்கு அந்தரங்க சிநேகிதம் ஏற்படுவதில்லை. ஆனால் வேறு சிலரை முதல் தடவை பார்த்தவுடனேயே நமக்கு பிடித்து போய்விடுகிறது. பிறகு அவர்களிடம் உள்ள குறைகளை எல்லாம் நாம் அலட்சியம் செய்ய தயாராகி விடுகிறோம். அவற்றிற்கு சமாதானம் கண்டுபிடிக்கவும் முயல்கிறோம். ஒருவர் என்னதான் குருபியாகட்டும், அவரை நமக்கு பிடித்து போனால் முகம் எப்படி இருந்தால் என்ன, குணத்தை அல்லவா பார்க்க வேண்டும். என்ன சாந்தம், என்ன அடக்கம் என்று எண்ணி மகிழ்கிறோம். படிப்பில்லாதவனாக இருக்கட்டும், அவரிடம் பிரியம் உண்டாகிவிட்டால் படிப்பாவது மண்ணாங்கட்டியாவது, இவரிடம்தான் என்ன புத்திசாலித்தனம், என்ன சாதுரியமாக பேசுகிறார் என்றெல்லாம் எண்ணி சந்தோஷப்படுகிறோம். இப்படி உண்டாகும் சிநேகிதத்தின் ரகசியம்தான் என்ன? ஏன் சிலர் மட்டும் வெகு சீக்கிரத்தில் பிராண சிநேகிதர்களாகி விடுகிறார்கள்? அவர்களை பார்ப்பதிலும் ஏன் அவ்வளவு ஆவல் உண்டாகிறது? நமது அந்தரங்க மனோரதங்களையும் நம்பிக்கைகளையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஏன் தோன்றுகிறது? பூர்வ ஜென்மத்து சொந்தம் விட்டகுறை தொட்டகுறை என்றுதான் அதற்கு காரணம் சொல்ல வேண்டி இருக்கிறது. முத்தையனுக்கும் கமலபதிக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை வேறு விதமாக சொல்வதற்கில்லை. கமலபதி மதுரை ஒரிஜினல் மீனாட்சி நாடக கம்பெனியின் பிரசித்த ஸ்திரீ பார்ட் நடிகன். முத்தையன் மோட்டார் விபத்திலிருந்து தப்பிச் சென்ற இரவு ஏறிய ரயில் வண்டியிலே தான் முதலாக அவனை சந்தித்தான். பார்த்த உடனே ஒருவருக்கொருவர் பிடித்து போய்விட்டது. கமலபதியின் வற்புறுத்தலின் பேரிலேயே முத்தையன் நாடக கம்பெனியில் சேர்ந்து கொண்டான். சில தினங்களுக்குள் அவர்களுடைய நட்பு முதிர்ந்து இணைப்பிரியாத தோழர்கள் ஆயினர். முத்தையன் ஒரு நாள் தன்னுடைய கதையை எல்லாம் உள்ளது உள்ளபடி கமலபதியிடம் சொன்னான். கப்பல் ஏறி போய்விடுவதென்று தன்னுடைய தீர்மானத்தையும் அதற்கு முன்னால் அபிராமியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் தெரிவித்தான். அத்துடன் அந்த நாடக கம்பெனியை கூடிய சீக்கிரம் சிங்கப்பூருக்கு போகப் போவதாகவும் அப்பொழுது சேர்ந்தாற்போல முத்தையன் போய்விடலாம் என்றும் கூறினான். பின்னர் கமலபதி சென்னையில் உள்ள பெண்களின் கல்வி ஸ்தாபனம் ஒவ்வொன்றத்திற்கும் போகத் தொடங்கினான். தனக்கு விதவையான தங்கை ஒருத்தி இருப்பதாகவும் அவளை ஏதாவது ஒரு பெண் கல்வி ஸ்தாபனத்தில்
சேர்க்க வேண்டும் என்றும் அதற்காக விவரங்கள் தெரிந்து கொள்ள வந்ததாகவும் அவன் ஒவ்வொரு இடத்திலும் கூறினான். அத்துடன் அம்மாதிரி பள்ளிக்கூடங்களில் நடக்கும் நாடகங்கள், கதம்ப கச்சேரிகள் முதலியவற்றிற்கும் தவறாமல் போய் வந்தான். எல்லாமும் அபிராமியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. கடைசியாக சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மையுடன் அவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தற்செயலாக அபிராமி அங்கு வரவே முகச்சாடையிலிருந்து அவள் முத்தையன் தங்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் ஊகம் செய்தான். சாரதாமணி அவளை அபிராமி என்று கூப்பிட்டதும் அவனுடைய சந்தேகம் முழுதும் நீங்கிவிட்டது. மிகவும் குதூகலத்துடன் அன்றி திரும்பிச் சென்று, பலராம், உன்னுடைய தங்கையை கண்டுபிடித்து விட்டேன் என்று உற்சாகமாக கூறினான். அதைத் தொடர்ந்து மெதுவான குரலில், என்னுடைய காதலியையும் கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். முத்தையன் தன்னுடைய பெயரை மாற்றி பலராம் என்று கூறியிருந்தான். நாடக விளம்பரங்களில் அந்த பெயர்தான் அச்சிடப்பட்டிருந்தது. கமலபதிக்கு அவனுடைய சொந்த பெயர் தெரிந்த பிறகும் சந்தேகம் ஏற்படாதபடி பலராம் என்று அழைத்து வந்தான். முத்தையனுக்கு இருந்த பரபரப்பில் கமலபதி பின்னால் சொன்னதை அவன் கவனிக்கவில்லை. அபிராமியை முத்தையன் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கத் தொடங்கினார்கள். நேரே போய் பார்த்தால் கட்டாயம் அபிராமி முத்தையனை கண்டதும் அண்ணா என்று அலறிவிடுவாள். அபாயம் நேர்ந்துவிடும். கமலபதி அவளை அழைத்து வரலாம் என்றால் அது எப்படி முடியும்? அந்நியனாகி அவனுடன் அபிராமியை அனுப்பி வைக்க வித்யாலயத்தின் தலைவி சம்மதிப்பாளா? அபிராமி தான் வருவாளா? ஏதேதோ யோசனைகள் எல்லாம் செய்தார்கள். யுக்தி எல்லாம் பண்ணினார்கள். ஒன்றும் சரியாக வரவில்லை. முத்தையனுக்கு அபிராமி படிக்கும் பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்து விட்டாவது வர வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. கமலவதி அதெல்லாம் கூடாது என்று தடுத்து வந்தான். முத்தையனுடைய ஆவல் மேலும் மேலும் வளர்ந்தது. ஒரு நாள் அவன் கமலபதிக்கு கூட சொல்லாமல் வெளியே போனான். முத்தையன் அன்று திரும்பி வந்ததும் அவசரமாக கமலபதியை அழைத்து தனியிடத்திற்கு சென்று, கமலபதி, நான் அபிராமியை பார்த்து விட்டேன் என்றான். அவனுடைய கண்களில் ஜலம் ததும்பிற்று. ஐயோ, என்ன காரியம் செய்தாய்? இப்படி பண்ணலாமா என்று கமலபதி கவலையுடன் கேட்டான். கமலபதி, நான் இன்றைக்கு அவளை பார்த்ததே நல்லதாக போயிற்று. இனிமேல் எனக்கு அத்தகைய சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னவோ என்றான் முத்தையன். பிறகு அவன் அன்று சாயங்காலம் நடந்ததையெல்லாம் விவரமாக கூறினான். அபிராமியின் பள்ளிக்கூடத்தில் தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டாவது வருகிறது என்றுதான் கமலபதியிடம் சொல்லிக் கொள்ளாமல் போனதாகவும், பள்ளிக்கூடத்து மதிர்ச்சுவரை சுற்றி வருகையில் வேலனையே அழைப்பாய் விந்தை குயிலே என்ற பாட்டை அபிராமியின் குரலில் கேட்டு பிரமித்து நின்றதாகவும், மதில் சுவரின் மேலாக எட்டி பார்த்த பொழுது மருதாணி புதர்களுக்கு அப்புறத்தில் மரமல்லிகை மரத்தடியில் அபிராமியும் இன்னொரு பெண்ணும் இருந்ததாகவும், அப்பால் போக கால் எழாமல் தான் அங்கேயே நின்றதாகவும் கூறினான். கமலபதி, என் மனம் இன்றுதான் ஆறுதல் பெற்றது. அபிராமியை நான் பார்த்து விட்டேன். அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்றும் அறிந்தேன். என்னை அவள் திருடன் என்று வெறுக்கவும் இல்லை. என்னிடத்தில் அவளுடைய அன்பும் மாறவில்லை. இனிமேல் எனக்கு வேறு என்ன வேண்டும் கல்யாணியை தவிர என்றான் கமலபதி. முத்தையன் பெருமூச்சு விட்டான். கமலபதி, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டான். ஒன்றாக போவானேன், எத்தனை வேண்டுமானாலும் தருகிறேன். தயவு செய்து இப்பொழுது விளையாட்டு பேச்சு வேண்டாம். கமலபதி, புராணங்களில் சொல்வார்களே, இடது கண் துடிக்கிறது, இடது தோல் துடிக்கிறது என்றெல்லாம். அப்படி என்றும் எனக்கு துடிக்கவில்லை. ஆனாலும் ஏதோ விபரீதம் வரப்போகிறது என்று மட்டும் எனது மனது சொல்கிறது. இதை கேள். அபிராமியும் அவள் தோழியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? நானும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்லவா? அப்பொழுது இன்னொரு பெண் வந்து, அபிராமி, உன்னை கூப்பிடுகிறார்கள். யாரோ திருப்பரம் கோவிலில் இருந்து உன்னை பார்க்க மனுஷால் வந்திருக்கிறார்களாம் என்றாள். உடனே அபிராமி எழுந்து போனாள். அதை கேட்டது முதல் என் மனதில் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்கோவில் மனுஷர்கள் இப்பொழுது எதற்காக இங்கே வர வேண்டும்? கமலபதி சிரித்தான். எத்தனையோ உற்பாதங்கள், அபசகுனங்களை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் தூக்கி அடிப்பதாக இருக்கிறது என்றான். முத்தையன், அது எப்படியாவது இருக்கட்டும். என்னுடைய பயம் பொய்யாக போனால் ரொம்ப நல்லது. ஒருவேளை நிஜமானால், என்னை போலீசார் பிடித்து விட்டால், அல்லது நான் இறந்து போனால் அபிராமியை நீதான் காப்பாற்ற வேண்டும் கமலபதி. அவளுக்கு வேறு திக்கே கிடையாது. அவளை காப்பாற்றுவதாக எனக்கு வாக்குறுதி கொடுப்பாயா என்று கேட்டான். அப்பொழுது கமலபதி, கடவுள் சாட்சியாக அபிராமியை நான் காப்பாற்றுகிறேன் பலராம். பாதி கல்யாணமாகிவிட்டது. அவளை காப்பாற்ற எனக்கு பூரண சம்மதம். என்னை காப்பாற்ற அவள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி என்றான்.